நமசிவாய. இந்த ஒரு பரிகார முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தன ஆகர்ஷணம் மிக்கதாக உங்கள் வீட்டை மாற்றுவதற்குண்டாக, அதாவது வீட்டில் செல்வம் சேர ஒரு அற்புதமான பண ரீதியான பரிகாரம் தான் இந்த ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு எடுத்துக்கிற மாதிரியான ஒரு முறையாக எடுத்து அனைத்து மதத்தினரும் செய்கிறதா இருந்தாலும் தாராளமான முறையிலே செய்யலாம். அதனால் நல்ல பலன் உண்டாகும். அப்படி அல்லாது இதை வந்து ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, ஒரு ஆன்மீக ரீதியாக, அதாவது மகாலட்சுமி வீட்டிற்கு வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்து செய்வதாக இருந்தாலும் அந்த மாதிரியான முறையாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு முறையை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னர் வந்து முகநூலில் பகிர்ந்திருந்தேன். அந்த ஒரு முறையை தான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை எந்தெந்த நாளிலே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக பார்த்தோம் என்றால், இதை நீங்கள் வந்து திங்கட்கிழமை செய்வது நல்ல பலன் தரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி, இந்த 3 நாட்கள், திங்கள் வியாழன் வெள்ளி, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. உங்களுடைய மன சங்கல்பம் தான் மந்திரமாக இந்த ஒரு விஷயத்தில் வேலை செய்ய போகிறது. அதனால தான் நான் வந்து எந்த ஒரு மாதத்தினராக இருந்தாலும் இந்த ஒரு முறையை வந்து தாராளமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். எந்த ஒரு மந்திரமும் தேவை கிடையாது. நீங்கள் மனசில் வந்து உங்களுடைய வீட்டில் அனைத்து செல்வங்களும் சேர, வீட்டில் செல்வம் சேர அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். அனைத்து ஒரு பலன்களும் கிடைக்கும். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து டைமிங்ஸும் வந்து எந்த டைமிங்ஸும் கிடையாது. அதேமாதிரி ஆண் பெண்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆல் 30 days எப்போ வேணாலும் செய்யலாம். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாட்டில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கோங்க. முழுசாக கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு வந்து எந்த சைஸில் உங்களுக்கு கண்ணாடி பாட்டில் நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இதை கண்ணாடி பாட்டில் மட்டும்தான் செய்ய வேண்டும். பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது, சிறிது பச்சரிசியை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சரிசியை கையில் வைத்துக்கொண்டு நான் சொன்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிறது, அதாவது உங்களுடைய சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களுடைய வீட்டில் அனைத்து வித செல்வங்களும் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே வந்து அந்த ஒரு அரிசியை போட்டு விட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து ₹1 நாணயத்தை போட வேண்டும். இந்த ₹1 நாணயத்தை வந்து போடும்பொழுது அந்த ரூபாயுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து மேல்புறமாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ₹1 நாணயம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பென்னி இருக்கிற லீஸ்ட் பென்னி என்னவோ, அவங்களோட அந்த ஒரு காயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து என்னவோ அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் போடலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே. அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும்னா, மேலும் வந்து திரும்பவும் வந்து 2வது முறையும் அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது. கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த 2வது முறையும் கையில் அரிசி எடுத்துகிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா வலது கையில் தான் நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி உங்களுடைய சங்கல்பத்தை திரும்பவும் நீங்கள் வந்து மனசில் இருக்கிறத நினைத்துக்கொள்ள வேண்டியது. நீங்கள் அளவாக போட்டால் போகிற அந்த கண்ணாடி பாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த முறையாக இதை முழுதாக கேட்கும்போது உங்களுக்கே புரியும். திரும்பவும் கொஞ்சம் அரிசியை போட்டு விட வேண்டியது. திரும்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ₹1 நாணயத்தை போட்டு விட வேண்டியது. அதில் 2 ₹1 நாணயம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹1 அப்படின்ற அந்த கரன்சி வந்து வெளியில் தெரிகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். திரும்ப என்ன பண்ணணும்னா, அதை வந்து இதே மாதிரி தான் இப்போ இன்டர்நேஷ்னலில் இருக்கிறவங்க வந்து அதையே வந்து 2ஆக போட்டு விட வேண்டியது. மீண்டும் வந்து ஒரு முறை அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த அரிசியை எடுத்துகிட்டு அதே மாதிரி மனசில் வந்து சங்கல்பம் செய்து கொண்டு திரும்பவும் கொஞ்சம் அரிசியை போட வேண்டியது. அரிசியை போட்டு ஒரு ₹5 நாணயம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ₹1 காயின் வந்து 1 போடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அரிசி போட்டுட்டு திரும்பவும் வந்து முதல்ல அரிசி போட்டுறீங்க, ₹1 காயின் போடுறீங்க, திரும்பவும் வந்து அரிசியை போட்டுறீங்க, திரும்பி ₹1 காயின் 2 போட்டுகிறீர்கள். அதே மாதிரி வந்து திரும்பவும் கொஞ்சம் அரிசியை போட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ₹5 காயின் போடுறீங்க. ₹2 கிடையாது, ₹5 காயின் போடுறீங்க. இந்த ₹5 காயின் அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பீப்புள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஒரு செகண்டரி இது இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அவங்களுடைய லீஸ்ட் கரன்சின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கரன்சி காயின் என்ன இருக்கோ அந்த காயின்ஸ் அவங்க போடலாம். போட்டுவிட்டு மீண்டும் வந்து கடைசியாக அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது முறையாக அரிசியை எடுக்கிறீங்க. மொத்தமாக 4 முறை எடுக்க வேண்டியது. இந்த 4வது முறையாக அரிசியை எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து போட்டுடுறீங்க. போட்டுட்டு அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிறதுல இப்போ ₹10 காயின் வந்து இப்போதைக்கு பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு நாணயமாக இருக்குது இல்லையா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட்னு ₹50 காயின் கூட இருக்குது, ₹25 கூட விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் நம்ம ₹10 எல்லா இடத்துலையும் புழக்கத்தில் இருக்கிறதுனால ₹10 நாணயம், அதாவது ஹையஸ்ட்டு பென்னி அந்த மாதிரி இருக்கிறத வந்து அதில் போட்டுடுறீங்க. காயினாக போடுறது தான் பலன் தரக்கூடியதாக இருக்கும். காயின் போட்டுடுங்க. போட்டுட்டு இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களோட சில்வர் காயின்ஸாக வச்சுருக்கு, அது போடலாமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான ஒரு முறை போடுவது அதிகப்படியான பலனை கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் சில்வர் காயின் போடுங்க. சில்வர் காயினில் லக்ஷ்மி காயின் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா லக்ஷ்மி மேல்புறமாக தெரிய வேண்டும். ஒவ்வொரு முறையுமே நீங்கள் காயின் போடும்போது காயினுடைய அந்த கரன்சி வந்து மேல்புறம் தெரிய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வைத்து விட வேண்டியது. திரும்பவும் என்ன பண்ணுறீங்க, கடைசியாக லைட்டாக வந்து அதை மூடுற மாதிரி கொஞ்சம் அரிசியை போட்டுடணும். அந்த அரிசியை வந்து போட்டுட்டு, அதாவது டில் அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் வந்து எவ்வளோ சின்ன பாட்டிலாக இருந்தாலும் சரி, பெரிய பாட்டிலாக இருந்தாலும் சரி, அந்த பாட்டிலில் வந்து
நிறையிற வரைக்கும், அதோடைய கழுத்து பகுதி வரைக்கும் அரிசியை போட்டு விட வேண்டியது. போட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி எடுத்து மூடிடுறீங்க. மூடிட்டு இது வந்து அதில் அந்த மூடியில் வந்து 6 துளைகள் இட வேண்டும். 6 துளைகள் இட்டுட்டு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது ஷோகேஸ், அலுவலகம், அதாவது உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல கூட இந்த மாதிரியான சின்னதாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்க் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, அந்த கார்க் போட்டு மூடுற மாதிரி இருந்ததுன்னா கூட கார்க் போட்டு மூடலாம். பட் கார்க் போட்டனாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்க வேண்டியிருக்கும். ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுங்கிறது மேலே மட்டும் சின்னதாக ஹோல்ஸ் இல்லை. அந்த ஹோல்ஸ் போடுறது அப்படின்றது வந்து என்னென்னா, அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த கரன்சி அண்ட் ரைஸோட எனர்ஜி வந்து வெளியில் வரா மாதிரி, அதாவது ஹோட்டை வந்து வெளியில் தெரியணும், ஏர் போயிட்டு வரா மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டு வைத்துட்டு கண் பார்வை படும்படியாக டெய்லி உங்கள் கண்ணு படுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் போகும்போது வரும்போது நம்ம வீட்டில் பழைய பொருட்களை பார்க்குறோம் இல்லவா, அந்த மாதிரியான ஒரு முறையாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக இதை போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து வைத்து விட வேண்டியது. இது என்ன செய்யலாம்னா, மாதம் ஒரு முறை இதை அப்படியே எடுத்துட்டு அந்த அரிசி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அரிசி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து எய்தர் ஊற வச்சோ அல்லது ஊற வைக்காமல் அப்படியோ வந்து பறவைகளுக்கு போட்டு விட வேண்டியது. பறவைகளுக்கு போட்டு விட்டு அந்த காயின்ஸ் இருக்குல்ல, அந்த காயின்ஸ் அதே காயின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே காயின்ஸை இப்போ சேம் மெத்தட், நான் சொன்ன மாதிரியான ஒரு மெத்தடாகவே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காலம் ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு முறையாக செய்து வரலாம். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து லுக் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரியான பல நபர்கள் வந்து இந்த ஒரு 5 வருடமாக செய்து வருகிறார்கள். நல்ல பலன் வந்து, அதாவது வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடப்பது, நிறைய கிஃப்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திடீர்னு பணவரவு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தனாகர்ஷணம் ஒரு இடத்துல வந்து அதிகப்படுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பல விஷயங்கள் வைக்கிறோம் இல்லையா மகாலட்சுமிக்கு. அப்படிங்கும்போது நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வைக்கிறோம். நம்ம வந்து மகாலட்சுமிக்கு பிரீதியானது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி விளக்கு வைக்கிறோம், அதே மாதிரி சங்கு வைக்கிறோம், கோமதி சக்கரம் வைக்கிறோம், இந்த சின்ன ஸ்ரீபால் கோகனட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கிறோம். அது மாதிரியான ஒரு முறை தான் இது. இதை வந்து ஒரு இன்னும் பூஜை அறையில் வச்சுட்டு ஒன்று ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். ஷோகேஸ் வச்சதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வைக்கிறதுனால ஷோகேஸில் ஓப்பனாக இருந்தாலும் மூடி வச்சாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் உங்கள் கண் பார்வை தெரிய வேண்டும். அது வந்து முக்கியமான விஷயம். இதை எங்கேயும் மறைத்து வைக்கக்கூடாது. இந்த ஒரு முறையை செய்யுங்கள். அதிகப்படியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நமசிவாயம்.